ஒரு நாள் காட்டில் விறகு வெட்டுவதற்காக சென்று கொண்டிருந்தான் ராமு. அப்போது எங்கிருந்தோ காட்டில் சிங்கத்தின் கர்ஜனை சத்தம் கேட்டது. அப்போது அவன் பயந்து ஓடத் தொடங்கினான். ராமு, பயப்படாதே, இங்கே வா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று குரல் கேட்டது. தயக்கத்துடன் குரல் வந்த திசையை நோக்கி ராமு சென்றான். அங்கு ஒரு கூண்டில் சிங்கம் அடைப்பட்டு இருந்தது. வேட்டைக்காரர்கள் சிலர் சிங்கத்தை உயிருடன் பிடிப்பதற்காக ஒரு கூண்டு செய்து அதற்குள் ஒரு ஆட்டை விட்டு வைத்திருந்தனர். ஆட்டிற்கு ஆசைப்பட்ட சிங்கம் கூட்டிற்குள் மாட்டிக்கொண்டது. ராமுவை பார்த்த சிங்கம், ராமு, என்னை இங்கு கூட்டிலிருந்து விடுவித்து விடு, நான் உனக்கு பல உதவிகளை செய்வேன் என்றது. நீயோ மனிதர்களை கொன்று தின்பவன், உன்னை எப்படி நான் விடுவிக்க முடியும் என்றான் ராமு. மனிதர்களை கொல்லும் சுபாவம் எங்களுக்கு உண்டுதான். அதற்காக உயிர் காக்கும் உன்னை கொடவான் அடித்து கொன்றுவிடுவேன். அவ்வளவு நன்றி இல்லாதவனா நான்? பயப்படாமல் கூண்டின் கதவை திற, உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று நைசாக பேசியது சிங்கம். சிங்கத்தின் வார்த்தையை உண்மை என்று நம்பிவிட்டான் ராமு. கூண்டின் கதவை திறந்தான். அவ்வளவுதான். நன்றி கெட்ட சிங்கம் அவன் மேல் பாய தயாராயிற்று. இதனை கண்ட ராமு, சிங்கமே, நீ செய்வது உனக்கே நியாயமா? உன் பேச்சை நம்பி உன்னை கூண்டிலிருந்து விடுவித்தேனே, அதற்கு இதுதான் நீ காட்டும் நன்றியா என்றான் ராமு. என் உயிரை காத்து கொள்வதற்காக நான் 1000 பொய் சொல்வேன். அதை நீ எவ்வாறு நம்பலாம்? மனிதர்கள் என்றால் பகுத்தறிவு உள்ளவர்கள் என்றுதானே பொருள் என்றது சிங்கம். அந்த அறிவை கொண்டு இது நல்லது, இது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டாமா? முட்டாள்தனமான உன் செய்கைக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் என்றது சிங்கம். கடவுள் உன்னை தண்டிப்பார். உன் உயிரை காப்பாற்றிய என்னையே சாப்பிடுவது நியாயமா? உன்னை விடுவித்ததற்கு இம்மாதிரி நடந்து கொள்வது முறையல்ல என்றான் ராமு. வழியாக ஒரு நரி வந்தது. இதனிடம் நியாயம் கேட்போம் என்று கூறிய ராமு நடந்த கதையையும் நரியிடம் கூறினான். எங்கள் தொழில் அனைவரையும் அடித்து கொன்று சாப்பிடுவதுதான். இது இவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தும் கூட என்னை கூண்டிலிருந்து விடுவித்தான். முட்டாள்தனமான இந்த செய்கைக்கு உரிய பலனை இவன் அனுபவித்தே தீர வேண்டும். நீ என்ன சொல்ற நரியாரே என்றது சிங்கம். அனைத்தையும் கேட்ட நரி ஒன்றும் புரியாததைப் போல் பாவனை செய்தது. நீங்கள் இந்த மாதிரி சொன்னால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆரம்பத்திலிருந்து சொல்லுங்கள் என்றது நரி. உடனே சிங்கம் சொல்லத் தொடங்கியது. நான் அந்த கூட்டிற்குள் அடைந்து கிடந்தேன் என்றது. இந்த கூட்டிற்குள் என்றது நரி. அதோ இருக்கிறதே அந்த கூட்டிற்குள் என்றது சிங்கம். எப்படி அடைந்து கிடந்தீர்கள் என்றது நரி. சிங்கம் விடுவிடு என்று கூட்டிற்குள் சென்றது. இதுதான் சமயம் என்று கருதிய நரி சற்றென்று கூண்டு கதவை இழுத்து மூடியது. நீங்கள் பேசாமல் கூட்டிற்குள்ளேயே இருங்கள். நான் ஒன்றும் இந்த ராமு போல முட்டாள் இல்ல. உங்களுக்கு சாதகமாக நியாயம் சொன்னால் முதலில் நீங்கள் ராமுவை அடித்து கொள்வீர்கள், பிறகு என்னை அடித்து கொன்று விடுவீர்கள். அதனால்தான் உங்களை கூட்டிற்குள் செல்லுமாறு செய்து கதவை பூட்டி விட்டேன் என்றது நரி. நன்றி மறந்த சிங்கம் தன் நிலைமையை நினைத்து நொந்து போனது. நீதி. எந்நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டோ உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. ஒருவர் செய்த நன்றியை மறப்பவர்க்கு என்றுமே உயர்வில்லை. ஆகவே பெற்ற உதவி சிறியதோ பெரியதோ என்றுமே நன்றி மறவாது வாழ்வோம்.
உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.